ஹலோ. சரி ஐயா இருக்காரு சார். Yes. முதியோர் இல்லத்துல ஏதோ பிரச்சனையா உடனே வர சொல்லுங்க சார். எங்க அந்த ரவுடி பசங்க சொல்லுங்க. பசுபதி, இப்ப நான் கேக்குறேன், எங்க அந்த ரவுடி பசங்க? சார் எல்லாருமே போயிட்டாங்க சார். இந்த தாஸ் வரேன்னு சொன்ன உடனே அடிவயிறு கலங்கி ஓடி போயிருப்பானுங்களே. திரும்பி வரேன் இருக்காங்க சார். அதுக்குள்ள நாங்க கிளம்பிடுவோம்ல சார். ஏன் சார் பதட்டப்படுறீங்க? அவசரமா போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்ல வந்தேன். ஆமா, இங்க என்ன பிரச்சனை? சார் உங்களுக்கே தெரியும், யுஎஸ்ல இருக்கிற சாந்தகுமார்ன்றவர் தான் இந்த இடத்த முதியோர் இல்லத்துக்காக கொடுத்தாரு. யாரோ சில பேர் சொந்தம் கொண்டாடிட்டு வந்து தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பயமா இருக்கு சார். ஏன் பயப்படுறீங்க? போலீஸ் நாங்க இருக்கும்போது நீங்க தைரியமா இருங்க. என்னச்சு உங்களுக்கு? எமோஷனல் ஆயிட்டேன் பசுபதி. ஏன்னா தப்பா எதுவும் பேசணும். பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒரு மப்டியில இருக்கிற சாதாரண கான்ஸ்டபிள் நீ சொல்ற வார்த்தைகளை டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ்ல வந்திருக்கிற இந்த இன்ஸ்பெக்டர் சொன்னா அவங்களுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை வரும்டா. வருங்கறீங்க? வர வைக்கிறேன். நீ உள்ள போய் யாருக்காவது இன்ஜூர் ஆயிருக்கான்னு மட்டும் பாரு. போ பண்ணி தொலைங்க. போ சார். ஏன் சொல்றீங்க சார்? தொடைய தட்டனல அது மிஸ் ஆயி அடிபட்டுருச்சு. டேய் ஜாசு. ஐய் பாட்டி, என்ன உன் கேங்கோட நிக்கிற? எப்படி இருக்கற? டேய் இங்க இருக்க எனக்கு பயமா இருக்குடா. என்ன வீட்ல கொண்டு போய் வச்சுக்கடா. நோ பாட்டி நோ. ஏண்டா? ஏன்னா எனக்கு பாட்டியை விட டியூட்டி தான் முக்கியம். நான் உங்க பாட்டிடா. இன்னொரு வாட்டி உங்க பாட்டிடா. இன்னொரு வாட்டி உங்க பாட்டிடா. நீ எத்தனை வாட்டி பாட்டின்னு உன் பொக்கவாய் ஆட்டி சொன்னாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். ஐயோ அம்மா, உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்கம்மா ஞாபகம் வருது அம்மா. ஏமா உங்களை எல்லாமா வெளியே போக சொன்னாங்க அந்த ரவுடி பசங்க? இத பாருங்கம்மா, நீங்க யாரும் இங்க இருந்து வெளியே போக வேணாம். நான் இருக்கேன், தைரியமா இருங்க. பெத்த பிள்ளைங்களே எங்களை அனாதையா விட்டு போயிட்டாங்க. யார் பெத்த பிள்ளையோ எங்களை அம்மான்னு பாசம் காட்டுறியப்பா. என்னம்மா சொல்றீங்க? நீங்க பெத்த பிள்ளைய உங்களை உணர்ந்து விட்டு போயிட்டாங்க? அவன் ஏன்பா கேக்குற? 4 பிள்ளைகளை பெற்றேன், நல்லபடியா படிக்க வச்சேன், நல்ல முறையில கல்யாணமும் பண்ணி கொடுத்தேன், நல்ல வேலையிலயும் இருக்காங்க. ஆனா என்ன மட்டும் பாத்துக்க முடியாது, இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதுல இருந்து மீள சாவு கூட வர மாட்டேங்குது. அந்த தருதல பையன் எங்கம்மா இருக்கா? சொல்லுங்கம்மா, நான் பேசிக்கிறேன். எங்க இருக்கான்னு சொல்லுங்கம்மா. என்ன யார் இவன்? இவன்கிட்ட உன் சோகத்தையை சொல்லிட்டு இருக்கியா? நான் ஒண்ணும் சொல்லலப்பா. நடிக்காத, சொல்லி இருப்ப நீ. எனக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க, அதுல ஒருத்தன் கூட என்ன வச்சு பாத்துக்கல, கொண்டு வந்தீங்க அனாத மாதிரி விட்டானுங்க, நீ புலம்பி இருப்ப. தானே சொன்னேன். என்னத்த உண்மையை சொன்ன நீ? இதே மாதிரி சொல்லிட்டு வச்சுக்கோ, கற்ற பண்ணதையும் கட் பண்ணிட்டு உண்மையிலே உன்னை அனாதை ஆக்கிடுவேன். அப்புறம் மயிலாப்பூர் கோயில்ல எப்படா அன்னதானம் போடுவாங்கன்னு சொல்லி பாத்துக்கிட்டு தெரு பிச்சை எடுக்க விட்டுருவோம். ஞாபகம் வச்சு என்றா சொன்ன? பெத்த தாய கோயில் வாசல்ல பிச்சை எடுக்க விடுவியா? அதுக்காக நீ யாரியா? நான் யாரா? ஏண்டா, உன் வீட்டுல உன் பொண்டாட்டி இருக்க இடம் இருக்கு, உன் புள்ள குட்டி இருக்க இடம் இருக்கு, நீ வளர்க்கிற நாய் பூனை எல்லாம் இருக்க இடம் இருக்கு. உன்னை பெத்த அம்மாடா, இந்த அம்மா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கூட வட இல்ல சார். நிஜமாவே இடம் இல்ல சார். இடம் இல்லையா? இடம் இல்லையா? ஏண்டா இடம் இல்ல? என்ன மட்டும் ஏன் சார் அடிக்கிறீங்க? எங்க அண்ணன் கூட தான் சார் இந்த கிழவியை வச்சு காப்பாத்தாம என் கொண்டு தாய் உனக்கு கிழவியடா. அம்மானு கூப்பிடுறேன் சார். கூப்பிடு. அம்மானு கூப்பிடுறேன் சார். தெருநாய் அடிக்கிற மாதிரி அடிச்சே கொண்டு போடு. உன்னை மரியாதையா உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போய் நல்லபடியா வச்சு காப்பாத்து. போடா. இங்க ரவுடிங்க அட்டகாசம் பண்றாங்கன்றதுக்காக நம்மள பந்தோபஸ்து கூப்பிட்டுருக்காங்க. நீ வந்து ரவுடித்தனம் பண்ணா என்ன அர்த்தம்? இதை அனுமதிக்கவே முடியாது. பெத்த தாய் அனாதையாக்கிட்டு ஊர் சுத்துறானே, இத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது. பசுபதி, இந்த மரியாதை தாண்டா உன்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். விளையாடிட்டு வாடா, நான் வெயிட் பண்றேன். என்ன வேணாலும் முடிவெடுறா, எனக்கு ஓகேடா. சார் வாங்க, இங்க வாங்க. தம்பி, முதல்ல இங்க இருக்கிற எல்லா அம்மாக்களுடைய பசங்களுக்கும் போன் பண்ணி உடனே வீட்டுக்கு கூட்டு போக சொல்லுங்க. எவனாவது மாட்டானா என்கிட்ட சொல்லுங்க. தம்பி முதியோர் இல்லத்தை என்ன பண்றது? இழுத்து மூடுங்க சார், இழுத்து மூடுங்க. இது இருக்கிறதுனால எல்லா பையில அவங்க அம்மா கொண்டாந்து அனாதையா சேர்த்துட்டு இருக்கானுங்க. போங்க, போய் போன் பண்ணுங்க. தாசு வச்சிட்டாலே பீஸ். என்ன பாட்டி? அந்த பையன் சொன்னதுதான் கேட்டீங்க. என்ன வீட்டுக்கு கூட்டு வாடா. எப்படி பாட்டி? நானே ஒண்டிக்கட்டையா போலீஸ் குவார்டர்ஸ்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன். உன்னை கொண்டு போய் வச்சு என்னால மெயின்டைன் பண்ண முடியுமா? யாராவது கேட்டா அனாதைன்னே சொல்லிரு. நான் ஏன்டா அனாதைன்னு சொல்லணும்? என் பேரன் தான் நீ இருக்கிறேன். இருந்தாலும் என்ன பண்றது? இதெல்லாம் பசுபதி கேட்டா என்னைய போட்டு தள்ளிடுவா. அதுக்கப்புறம் நான் சமாதி, நீ அனாதை. சரி அழாத. நான் இங்க இருந்து எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ பாட்டி. இப்பதான் என் வயித்துல நீ ஆரோக்கிய என்னப்பா ஏன் அழுகுறீங்க? அது ஒண்ணு இல்லப்பா. இந்த பாட்டியை பார்த்தா எங்க ஆத்தாவை பெத்த ஆத்தாவையே பார்த்த மாதிரி இருக்கு. அதான் இவங்களை தத்து எடுத்துக்கலாமான்னு பாக்குறேன். தத்து எடுக்கிறீங்களா? என்ன நீங்க? பாட்டிமா, உங்களை எவன் கொண்டாந்து விட்டான்னு மட்டும் சொல்லுங்க. 2 கையை எதுக்குப்பா அவன் கையெல்லாம் நர ஒடிச்சுக்கிட்டு? இவங்களை நான் தத்து எடுக்கிறேன். உனக்கு என்ன? நீ சும்மா எல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். நீ வா நம்ம நாளைக்கு வந்து நீ கூட்டிக்கிறேன். பாட்டி பாவம், எவன் தெரிஞ்சா? பசுபதி வெளியே வா. நான்
என்னன்னா ஸ்டேஷனுக்கு போகாம வண்டியை கொண்டாந்து இங்க நிப்பாட்டிட்டீங்க? ஸ்டேஷன்ல இனிமே உன்னை வச்சு என்னால குப்பை கொட்ட முடியாது. நீ முதல்ல ஊரை பார்த்து போ. நான் என்னங்க பண்ணேன்? நீ என்ன பண்ணல? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹோம்ல அடிச்சே கூத்து. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. வர வர உன் ரவுடித்தனத்துக்கும் பைத்தியக்காரத்தனத்துக்கும் ஒரு அளவு இல்லாம போயிட்டு இருக்கு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு மட்டும் தான் அம்மா இருக்காங்களா? எங்களுக்கெல்லாம் இல்லையா? நாங்களாம் ஆகாயத்துல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா குதிச்சிட்டோமா? ஆனா ஊனா அம்மா அம்மான்னு ஓவர் எமோஷன் ஆகுறியே, அதுக்கு என்ன காரணம்? சொல்லியா சொல்லு. அண்ணா இதுக்கெல்லாம் என்னங்க நான் காரணம் சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. உன்கிட்ட காரணம் இல்ல இல்ல. அதே மாதிரி உன்னை ஊருக்கு அனுப்புறதுக்கும் நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கிளம்பியா? நான் உங்களுக்கெல்லாம் எங்க அம்மா 4 வயசுல இதை பண்ணுச்சு, 5 வயசுல இதை பண்ணுச்சுன்னு உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடந்தது பத்தி சொல்ல தெரியும். ஆனா எனக்கு நான் 40 நாள் உசுரா இருந்தப்பவே எங்க அம்மா எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு நல்லா தெரியுங்கண்ணா. நான் 40 நாள் உசுரா இருந்தப்ப எங்க அப்பா செத்து போயிட்டாருங்க. அடி பாவி, உன்னை கல்யாணம் பண்ண நேரம் தான் என் பையன் பாதியிலேயே போயிட்டேன்னு எங்க அம்மா வந்து ஊரே ஒதுக்கி வச்சிட்டாங்கண்ணா. அந்த வார்த்தையெல்லாம் கேட்க பிடிக்காம எங்க அம்மா அன்னைக்கே சாகலான்னு நினைச்சாலுங்க. ஆனா எங்க அம்மா வயித்துல குறை உசுரா நான் இருந்தேனுங்களா, என்ன கொல்ல மனசு இல்லாம எங்க அம்மா உசுர கையில பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி 40 நாள் உசுரா இருக்கும் போது இருந்து எங்க அம்மாவோட சோகத்தை கேட்டு கேட்டே வளர்ந்தவங்க நான். அதனால எனக்கு எங்க அம்மா தானே உலகம், எங்க அம்மா தானே வாழ்க்கை, எங்க அம்மா தானே நான் உசுரு. அதனாலதான் நான் எங்க அம்மா மேல பைத்தியமா இருக்கேன். அது தப்பு, நான் மன்னிச்சிருங்க. நான் ஊருக்கு போறேன். பசுபதி வேன்ல ஏறா, வேன்ல ஏறா. என்னமோ நான் சொன்னா உடனே ஒரு கோவிச்சு கிளம்பிட்டாராம். உள்ளவா, நான் கண்கலங்கிற மேட்டர் யாருக்கு தெரியாம பாத்துக்க. மூடு கதவை. ஹலோ இன்ஸ்பெக்டர் உள்ள உள்ளதான் நம்பி இருக்காரு. டேய் வாடா. இன்ஸ்பெக்டர் எங்க இருக்காரு? அண்ணா இருக்காருங்கண்ணா, வாங்க. அப்ப காட்டுங்க. நோ எஸ், உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. நீயே 2 பேர் மாதிரி தான் இருக்கிற. யார் இந்த 2 பேர்? கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க. குனிஞ்சா? நோ இங்க பாருங்கண்ணா. என்னடா 2 பேர்னு சொன்ன, 2 ஜார் வந்திருக்குதுங்க. சார் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் சார். ஓ அது வேறயா? வாங்க வாங்க உட்காருங்க. பெரியவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு பசுபதி. தேங்க் யூ. வாய் முழுக்க இங்கிலீஷா இருக்கு. அம்பாசிடர் கண்ணாடி எடுத்து கண்ணில் மாட்டிட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்? சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். கம்ப்ளைண்டா? யார் மேல? எங்க டாடி மேல. டாடி மேலயா? அவர் என்னடா பண்ணாரு? ஜெட்டிக்ஸ் சேனல் பார்க்க விட மாட்டேங்கிறாரு சார். மீறி பார்த்தா அடிக்கிறாரு. பவர் ரேஞ்சர் பார்த்தா தப்பா? எங்க அம்மா ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் எல்லா சீரியலும் பாக்குறாங்க. நாங்க தான் கேக்குறோமா? எங்க அப்பா கூட தான் 10 o'clock மேல எஃப் சேனலா பாக்குறாரு. அதையும் கேக்குறோமா? அதே மாதிரி எங்களையும் பவர் ரேஞ்சர் பார்க்க விட வேண்டியதானே? அது வந்துப்பா உங்க படிப்பு கேட்ற கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வர சார் நாங்க. இப்போ என்ன பண்ண சொல்ற? நோ இன்னும் என்ன பொருள் உனக்கு? அவங்க அப்பனை பிடிச்ச 4 அப்பப்ப என்னன்னு கேட்க சொல்றாங்க. நோ வாங்க நம்ம. ஏய் பசுபதி, தம்மா துண்டு பசங்க சொல்றாங்கன்றதுக்காக அவங்க அப்பா மேல போய் கை வச்சோம்னா நாளைக்கு பிரச்சனை வந்தா யாரு பதில் சொல்றது? ஹலோ என் கம்ப்ளைண்ட் எடுக்க போறீங்களா இல்லையா? டேய் வாழ்ட்டி போ முடியாதுடா. வாடா கமிஷனர் ஆபீஸ் போலாம். ஏய் உட்காருப்பா. என்ன கமிஷனர் ஆபீஸ்ல பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு உட்காருங்க சார். ஏதோ அவர்தான் பதட்டப்பட்டு பேசுறாருன்னா பெரியவர் நீங்களாவது எடுத்து சொல்ல கூடாதா? அப்ப ஆக்ஷன் எடுங்க. ஆக்ஷன் எடுக்கணுமா? சரி பசுபதி, அண்ணா இத இந்த பசங்க ரூட்லயே தான் போய் நாம டீல் பண்ணணும். நான் என்னடா இந்த வேஸ்ட போட்டு உடம்பு முழுக்க வேத்து ஊத்துதுங்கண்ணா. பசுபதி, இந்த Dressோட வேல்யூ தெரியாம பேசாத. இன்னைக்கு குழந்தைகளுடைய சூப்பர் ஸ்டார் இந்த பவர் ரேஞ்சர்ஸ் தான். அதனாலதான் இந்த கெட்டப்ல போய் அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். Super ரெடி? now. போறோம். இதெல்லாம் பிரமாதமாங்கண்ணா. மண்டையோடுங்கண்ணா. அது ஹெல்மெட்ரா. ஏ ரோஹித், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 8 o'clock ஆச்சு. ஸ்கூலுக்கு போகணும்னு நினைப்பில்ல? ஜெட்டிக்ஸ் சேனல் பார்க்க விட்டா தான் ஸ்கூலுக்கு போவோம். இல்லைன்னா போக மாட்டோம். அப்பா வந்தாருன்னா பெல்ட்டாலே அடி விழும். ஒருத்த விட்டு எனக்கு காப்பாட்ட பவர் ரேஞ்சர் இருக்கார். யாரா பவர் ரேஞ்சர்ஸ்? ஹாய் எல்லோ ரேஞ்சர். ஹாய் ரெட் ரேஞ்சர். ஹாய் 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 ஹாய். குழந்தைகளே வணக்கம். யோ யாரா நீங்க? நாங்களா? டைனோ தண்டர் பவர் அப். ஏய் என்ன இது இங்க வந்து வித்தியால காட்டிட்டு இருக்கீங்க? இந்த தீய சக்தியை உடனே அழிச்சிட வேண்டியதுதான். அவசரம் வேண்டாம் எல்லோ ரேஞ்சர், நான் பேசி பாக்குறேன். சரிங்க ரெட் ரேஞ்சர். நல்லா கேட்டுக்கங்க. இந்த குழந்தைகளை எல்லாம் நீங்க ஜெட்டிக்ஸ் பார்க்க கூடாதுன்னு தடை உத்தரவு போட்டதா எங்களுடைய பவர் ரேஞ்சர் உலகத்துக்கு தகவல் வந்திருக்குது. குழந்தைகளை ஜெட்டிக்ஸ் பார்க்க விடுங்க, இது எங்க உத்தரவு.
ஏற்கனவே ஜெட்டெக்ஸ் சேனல்ல பார்த்து பசங்களை கெட்டு போயிட்டு இருக்காங்க. நான் அந்த சேனலே பேன் பண்ணனும் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? அட கருமான்றானே இது. அட என்ன பண்ணி நீ? அண்ணன் எவ்வளவு நேரம் கால் கத்திட்டு இருக்காரு. இது கூட புரியல உனக்கு? அட என்ன பண்ணல நீ? எல்லோ ரேஞ்சர் ஒரு பில்லோ ரேஞ்சுக்கு இருந்துகிட்டு காட்டி கொடுத்துறாத. நம்ம ரேஞ்சே இப்ப வேற. நாமெல்லாம் பவர் ரேஞ்சர்ஸ். புரிஞ்சுதா? பெண்மணி, எல்லோ ரேஞ்சரை ஆத்திர மூட்டிட்டீங்க. அதுக்கான பலனை நீங்க அனுபவிச்சே ஆகணும். யாரா நீயே பின்னாடி இருந்து ஒளிஞ்சு வர்ற? நாங்க பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி, நீ ஃபாரஸ்ட் ரேஞ்சரா? ஏய், யார பார்த்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ன்ற? நான் 1000 லைட் ஏசி. நம்ம டிபார்ட்மெண்ட் 1000 லைட் ஏசியா? இந்த வால் டியூப் பசங்களை நம்பி நம்ம ஏமாந்துட்டோமே. நம்ம தான் மண்டையோட்ட மாடி இருக்கமே, ஏசிக்கு தெரியவா போகுது? ஏய், உங்களை தாண்டா ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். எதுக்கா? ஒட்டு மொத்தமா எல்லா பசங்களோட படிப்பையும் நாசம் பண்ணிட்டீங்களாடா. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க. ஹோம்வொர்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1 hour பவர் ரேஞ்சர்ஸ் பாக்குறதுல எந்த தப்பும் இல்ல. ஏய், என்னடா விட்டா பேசிட்டே இருக்கீங்க? இப்போ உங்களை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிறேன்டா. அதுக்கு முன்னாடி எங்க லேசர் துப்பாக்கிக்கு நீ பதில் சொல்லு. அண்ணா, அது பொம்மை துப்பாக்கிங்கண்ணா. நீ ஒண்ணும் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எங்க கடமை முடிஞ்சது. மாட்டிக்கிட்டோம், உசாராயிட்டோம். எஸ்கேப்!